இல்ல ஆக்சுவலா நாங்க நிறைய பசங்கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கேரளா பொண்ணுங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையாவே அழகா தான் இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கேரளால என்ன ஸ்பெஷல் ஆக்சுவலி? பிரியாணி, பிரியாணி. மலபார் பிரியாணி, சத்யா. வரைக்கும் இந்த நான் பிரியாணி ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி ஒருவேளை தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சி ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையன் எப்படி இருந்தா உங்களுக்கு வந்து பிடிக்கும்? புட்டு, கடலைக்கறி, கடலைக்கறி, புட்டு பீஃப், புட்டு பீஃப். ஓ ஆக்சுவலா அது ஃபேமஸ் ஆங்க. உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பசங்க பிடிக்குமா இல்ல கேரளா பசங்க பிடிக்குமா? பசங்க. ஏன்? அதாவது தமிழ்நாட்டு பசங்க கேட்டா எல்லாமே கேரளா பொண்ணு பிடிக்கும்ன்றீங்க. ஆனா கேரளா பொண்ணை கேட்டோம் அப்படின்னா கேரளா பசங்க தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. கோழிக்கோடு, கோழிக்கோடு, உடைக்கலா? கோழிக்கோடு, ஓ அப்படி ஒரு காலிக்கட்டு. ஓ கேலிக்கட். ஓகே அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு எனக்கு தெரியாது. ஹாய். ஹலோ, உங்க பேரு? கீது, ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்வேதா, ஐ மீன் ரெண்டு பேர் பேருமே ஸ்னேகாவா? நேஹா, ஸ்னேகா, ஆராத்யா, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா? கசின்ஸ். எல்லாருமே வா? ஒரே ஃபேமிலியா? கேரளால இருந்து வரோம். அப்படியா? இங்க இங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலி? இவங்க ஃபேமிலி இங்க இருக்காங்க, பார்க்க வந்தோம். உங்க ஃபேமிலி பார்த்து. ஓகே. இங்க சென்னை ஃபர்ஸ்ட் டைமா இல்ல முன்னாடி வந்திருக்கீங்க? வந்திருக்கோம். சென்னையிலே ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படினா எதை சொல்லுவீங்க? டி நகர். டி நகரா? ஏன்? நீங்க ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டி நகர். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அதே மாதிரி இந்த லவ் பிரேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இது ரெண்டுத்துல எது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பிரேக்கப் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் தானா? எதனால ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை அவாய்ட் பண்ணி தான் பிரேக்கப்புக்கு போகிறோம், லவ்வுக்கு போகிறோம். ஸோ லவ் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லாமல் பண்ணிட்டு லவ்வுக்கு போகிறோம்னா சப்போஸ் அதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு இருக்கும். சப்போஸ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஐ மீன் லவ் போயிருச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வர போகுது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. ரிட்டர்ன் வந்துரும். ட்ரை பண்ணணும். நீங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சேம் மாதிரி தான் நீங்க. ഒരു നല്ല ഫ്രണ്ട് പോയ പിന്നെ കിട്ടാൻ ഭയങ്കര പണിയാണ്. ஐ மீன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சாங்கன்னா அவங்க போயிட்டா ரிட்டர்ன் கிடைக்க மாட்டாங்க. நல்ல ஃப்ரெண்டு போனாங்கன்னா திரும்ப கிடைக்க கஷ்டமா இருக்கும். சரி உங்க டீம்ல ஒரு ஒஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இவ்வளவு நம்பவே கூடாது. எது பண்ணாலுமே சொல்லாமலாம் பண்ணிடுறது, சொல்லாமலாம் போயிடுறது அப்படின்னு. பேர் சொல்லணுமா? இல்ல அப்படியானா இருக்காங்களா? இல்ல அப்படியானா இருக்காங்களா? இல்ல அப்படிலாம் யாருமே இல்ல. எல்லாமே வந்து ஒத்துமையா தான் இருப்பீங்க. ஆமா ஆமா. இப்போ நீங்க கேரளால வந்திருக்கீங்க. உங்க கேரளால என்ன ஸ்பெஷல் ஆக்சுவலி? பிரியாணி, பிரியாணி. மலபார் பிரியாணி, சத்யா. நான் பிரியாணி ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த சரௌண்டிங் நைட்ல சாப்பிட்டுருக்கேன். பட் ஆனா கேரளால ட்ரை பண்ணது எல்லாமே நாங்க புட்டு சாப்பிட்டுருக்கோம். புட்டு, கடலைக்கறி, கடலைக்கறி, புட்டு பீஃப், புட்டு பீஃப். ஓ ஆக்சுவலா அது ஃபேமஸ் ஆங்க. புட் அண்ட் பீஃப் வந்து அங்க ஃபேமஸ். ஆமா. இது ஆக்சுவலா சைவம் இல்லையா? அது வெஜ் ஐ மீன் வெஜ் அண்ட் நான் வெஜ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிப்பாங்க. வெஜ்ல சொல்லணும்னா புட்டு கடலைக்கறி, நான்வெஜ்லனா புட்டு பீஃப். ஆனா பட் உங்களுக்கு வந்து பிரியாணி தான் பிடிக்கும். ஆமா. அந்த புட்டு அது பிடிக்காதா? பரோட்டா பீஃப் அதான ஃபேமஸ். பரோட்டா அண்ட் பீஃப் வந்து ஃபேமஸ். ஓகே ஒரு ஃபேவரட் பிளேஸ் அப்படினா உங்களுக்கு கேரளால? ஆலப்புழ, கோழிக்கோடு, கோழிக்கோடு, கொடைக்கானலா? கோழிக்கோடு. ஓ அப்படி ஒரு காலிக்கட்டு. ஓ கேலிக்கட். ஓகே அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு எனக்கு தெரியாது. இல்ல ஆக்சுவலா நாங்க நிறைய பசங்கிட்ட இன்டர்வியூ எடுத்தோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கேரளா பொண்ணுங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையாவே அழகா தான் இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க. உண்மைதானா? சரி இப்ப நீங்க வந்து கேரளா எல்லாருமே ஓகேவா? இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பசங்க பிடிக்குமா இல்ல கேரளா பசங்க பிடிக்குமா? அதாவது தமிழ்நாட்டு பசங்களை கேட்டா எல்லாமே கேரளா பொண்ணு பிடிக்கும்ன்றீங்க. ஆனா கேரளா பொண்ணை கேட்டோம் அப்படின்னா கேரளா பசங்க தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. உண்மையாவே கேரளா பசங்க தானங்க? நான் கோயம்புத்தூர்ல தான் படிக்கிறேன். சோ அங்க பாக்கும்போதும் கேரளால தான் பிடிக்கும். அப்படி இல்ல கேரளா எல்லாருமே கேரளா தான். மேபி ஒருவேளை தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சி ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பையன் எப்படி இருந்தா உங்களுக்கு வந்து பிடிக்கும்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங். வேலை இருக்கணும். வேலை இருக்கு. நீ வேலை இருக்குமா? ஏன்னா அப்படியே வேலைக்கு போங்கடான்னு சொன்னார். நீங்க எப்படினாலும் ஓகேவா? அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. அங்கிருந்து இல்ல எப்படினாலும் ஓகே இல்ல. அழகா இருக்கணும். அழகா இருக்கணும். அறிவா இருக்கணுமா? ஒருத்தவங்களுக்கு வந்து அழகா இருக்கணுமா? இன்னொருத்தவங்களுக்கு வந்து அறிவா இருக்கணுமா? நீங்க நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? சரி ஓகே. அப்ப தமிழ்நாட்டு பசங்களை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க. ஆனா பட் தமிழ்நாட்டு பசங்க கேரளா போனோம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்களே. பட் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலாக தமிழ்நாட்டு பையனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ப்ரோ தமிழ்நாட்டு பசங்களை பிடிக்காதுன்ட்டாங்க ப்ரோ. அவங்க மலையாளி. ஆமாம் ஆக்சுவலாக கொரியன். சரி ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சென்னை? ஓகே. டி நகர். ஓகே, டி நகர் தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் பிளேஸ்? நேத்து மெரினா பீச் போனோம். மெரினா பீச். ஐ மீன் உங்க ஊர்ல பீச் இருக்காது இல்லையா? இருக்கு, பீச் இருக்கு, நிறைய பீச் இருக்கு. ஆக்சுவலி அப்ப நான் தான் கேரளா போலாம்னு நினைக்கிறேன். அப்ப கேரளால எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம அதான் ப்ரோ போன மாசமே சொன்ன கேரளா போறேன்ட்டு கேட்கல நீங்க. கண்டிப்பா விசிட் பண்ணனும். ஓகே, கேரளா God's own country. சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.